ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். கைனடிக் சாண்ட் ரிவ்யூ பார்ட் 3 போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆல்ரெடி வந்து நம்ம கைனடிக் சாண்ட் 2 மெத்தடில் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒண்டர் சாண்டுன்னு போட்டிருந்துச்சு. நிறைய பேர் வந்து திரும்பவும் கைனடிக் சாண்ட் ரிவ்யூ போடுங்கன்னு சொன்னனால இது நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் காலையில் கூட கம்யூனிட்டி பேஜில் போட்டிருப்பேன், உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன், சீக்கிரமாக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. அது இதுதான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 247 வித் ஷிப்பிங் சார்ஜோட சேர்த்து. ஓகேவா? இப்போ வந்து நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய கிராபோட ஒரு மோல்டு கொடுத்துருந்தாங்க, ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில். சின்ன சின்னதாக நிறைய மோல்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் வந்து ஒரே மோல்டாக பெருசாக வந்து கிராப் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம சாண்ட் எடுத்துடலாம். இந்த சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்பிள் கலர். நம்ம ஆல்ரெடி வந்து பிங்க் கலர் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பர்பிள் கலர் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகேவா? அதுவும் இல்லாமல் 2 கலர் பண்ணியாச்சு, அதனால் பர்பிள் கலர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் கலர் வாங்கினேன். இது வந்து 1/2 kg. இப்போ இதை நான் அப்படியே வெளியே கொட்டிக்கிறேன். ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. கைனடிக் சாண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மாதிரி புசு புசுன்னு கொட்டும் பார்த்திங்களா, அந்த ஒரு எஃபெக்ட்டுக்காக தான் நான் உண்மையாகவே வாங்கினேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து நான் போன வீடியோலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன், பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன். அது கையில் வச்சு நம்ம மேலே எடுத்து இப்படி கொட்டும் போது சூப்பராக இருக்கும் அதோட எஃபெக்ட்டு. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக புசு புசுன்னு கொட்டும். எனக்கு வந்து நிறைய இந்த மோல்டு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி விளையாடுறத விட இந்த மாதிரி கையில் விளையாடுறத ரொம்ப பிடிக்கும். கைனடிக் சாண்ட் பொறுத்த வரைக்கும் கையில் வந்து இந்த மாதிரி எடுத்து இப்படி பிரித்து கொட்டும் போது சூப்பராக இருக்கும். நம்ம பிரிக்க கூட தேவையில்லை, கையில் எடுத்துகிட்டு சும்மா கொட்டினோனாலே அது வந்து ஒரு மாதிரி உதிரியாக பிரிஞ்சு கொட்டுற மாதிரி இருக்கும். அது சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஸ்பூனில் இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கல பண்ணது. அதனால் திரும்பவும் கையிலேயே கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து 1/2 kg இருக்கனால நல்லா நிறைய தான் இருந்துச்சு, வெயிட் நல்லா ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இதுங்க வந்து மோல்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மோல்டில் வச்சு விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோல்டில் வச்சு விளையாண்டேன். எனக்கு இந்த மோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக நிறைய மோல்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரே ஒரு மோல்டு தான் கொடுத்துருந்தாங்க பெருசாக. சரி, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு சில சின்ன குட்டி பாத்திரத்தை வச்சு கூட நம்ம மோல்டு மாதிரி விளையாடலாம். அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு விளையாட காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இவங்க கொடுத்த மோல்டில் நான் வந்து இந்த மாதிரி கிராப் ரெடி பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோ ஒரு எஃபெக்ட் எதுவும் தெரியல. ஏன்னா வந்து நல்ல கும்சமாக இருந்துச்சுன்னா தெரியும், இந்த ஸ்பூன் வச்சு பண்ணது அவ்வளோ தெரியல. அதனால் திரும்பவும் நான் வந்து அந்த கிராப்பில் கைனடிக் சாண்ட் போட்டு நிறச்சிட்டு திரும்பவும் அந்த மோல்டு வச்சு அந்த அச்சு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சும்மா கொடுத்ததுக்கு ஒரு 2-3 தடவையாச்சும் விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ எடுத்துகிட்டு இதை வந்து நான் கட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணோம், இப்போ வந்து கட் பண்ணுறேன். அப்படி 4ஆக கட் பண்ணுறேன். ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. இதை கட் பண்ண நல்லா ஷார்ப்பான ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் அதுக்கு மேலே இருக்கிறத ப்ரெஸ் பண்ணேன். ப்ரெஸ் பண்ணும்போது அது விழுகுது பார்த்திங்களா, அது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே கைனடிக் சாண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதுதான். நிறைய பேருமே என்கிட்ட கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து அந்த கைனடிக் சாண்ட் வச்சு விளையாடும் போது அது ஒரு மாதிரி புசுன்னு கொட்டுறது தான் ரொம்ப பிடிக்கும், அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு தடவை கைனடிக் சாண்ட் வாங்கி விளையாடும் போதும் அதுதான், அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் வந்து கைனடிக் சாண்ட் திரும்பவும் வந்து நான் விளையாடுறதுக்கே ஆசையாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி கைனடிக் சாண்டை வச்சுட்டு அப்படியே பின்னாடி கவுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணுறேன். இதையுமே வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணி இப்படி கட் பண்ணுறேன். அப்படி கட் பண்ணும்போது சூப்பராக அது வந்து நைஸாக கட் ஆகி அப்படியே விழும். அது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் விளையாடுறதுக்குமே. ஓகேவா? அந்த மாதிரி சும்மா கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேக் மாதிரி நம்ம கேக் மாதிரி ரெடி பண்ணி கூட இந்த சாண்டில் கட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 2-3 கலர் சாண்ட் இருந்துச்சுன்னா அதை ஒன்றா சேர்த்து லேயர் கேக் மாதிரி வச்சு கூட கட் பண்ணலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்ட் 2ல் வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், லேயர் கேக் மாதிரி கைனடிக் சாண்டை கட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். கண்டிப்பாக பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சாண்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒண்டர் சாண்டுன்னு எழுதிருந்துச்சுங்க. வெளியே பார்க்கும்போது இந்த கிளிட்டரோட எஃபெக்ட்லாம் தெரிஞ்சிச்சு. பட் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, அப்படி நார்மலாக தான் இருந்தது விளையாடுறதுக்கு. கிளிட்டர் எஃபெக்ட் மட்டும் இல்லை, மற்றபடி வந்து நார்மலாக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. ஓகேவா? நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து மோல்டு மாதிரி அதுலேயும் வந்து கைனடிக் சாண்ட் போட்டு கவுத்திட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சின்ன கூடை ஒன்று எடுத்திருக்கேன், குட்டியாக இருக்கும். அந்த கூடையை வச்சு ப்ரெஸ் பண்ணேன். நான் எதுக்காக ப்ரெஸ் பண்ணேன்னா, இந்த கூடையை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கூடையில் அந்த அச்சு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வெளியில் வந்து எல்லாமே வந்து ப்ரெஸ்ஸிங் ஆகி வரும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி வரல, அவ்வளோவா வந்து வரல நம்மளுக்கு. அதனால் சும்மா அதில் வச்சு 4 தடவை சைடில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். திரும்ப வந்து கையில் விளையாண்டுருந்தேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு திங்ஸை வச்சு விளையாடுறதுக்கு அப்புறமும் கையில் வச்சு விளையாடுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. கையில் இந்த மாதிரி எடுத்து போட்டு விளையாடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு
அதுலேயும் கவுத்திட்டு இந்த மாதிரி ஸ்பூனை சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணேன். லைட்டாக அப்படியே வந்து விழுந்துச்சு. சைட்லலாம் அப்படி விழுகிறதும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஓகேவா, நம்ம ஸ்பூனு அதே மாதிரி வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி பாத்திரம் இதெல்லாம் வச்சு கூட பண்ணலாம். மோல்டில் தான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கூட ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஜாலியாக விளையாட முடியும். டைம் போகிறதே தெரியாது, நல்ல டைம் பாஸ் ஆகும் இதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோன்னா. ஸ்லைம் மாதிரி தான், ஸ்லைமு பாப்பிட் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, விளையாடுறதுக்கான ஒரு டாய். அதே மாதிரி நல்லா சாட்டிஸ்ஃபைங்காகவும் இருக்கும் இந்த டாய்ஸ் வச்சு விளையாடும் போது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீளமான ஒரு பாத்திரம் எடுத்து அதுலேயும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் என்ன பண்ணிட்டேன்னா, கீழே 2 வச்சுட்டு மேலே 1 வச்சேன் பாருங்கள், அது அப்படியே வந்து விழுந்துருச்சு. இது வந்து ரொம்ப ஹைட் ஏற்றி வைக்க முடியல. கைனடிக் சாண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேலே ஹைட் வைக்கும் போது அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும், அப்படியே சரிஞ்சிரும். மணல் வந்து நம்ம வச்சா சரிஞ்சிரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இது சரிஞ்சிரும். ஆக்சுவலி வந்து கைனடிக் சாண்டே வந்து மணல் தான், மண்ணில் வந்து ரெடி பண்ணுறது தான். நான் கூட வந்து ஹோம்மேடாக எப்படி பண்ணுறதுன்னு கூட போட்டிருக்கேன். அதில் வந்து மண் வச்சு நான் ட்ரை பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து கடையில் வாங்குறதுல ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா, கடையில் வாங்குறது இன்னுமே நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், நல்லா பொசுன்னு இருக்கும். ஓகேவா, நம்ம ரெடி பண்ணுறது அந்தளவு இல்லைனாலும், இல்லை எனக்கு விளையாடணும்னு ஆசையாக இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக செஞ்சு விளையாடலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே நான் ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி இந்த நீளமான ஒரு பாத்திரம் வச்சு பண்ணோம்ல, அதுலேயே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி குழிக்கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணேன். இந்த சீன் எனக்கு சீரியஸாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா அது அப்படியே சரிஞ்சு விழுகும் போது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஹைட்டாக பண்ணி வச்சுட்டு அது வந்து ஒரு குழிக்கரண்டி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. குழிக்கரண்டி வச்சு எப்போவுமே கைனடிக் சாண்ட் ப்ரெஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஐஸ் க்யூப் மாதிரி அந்த குழிக்கரண்டி வச்சு அள்ளும் போது கூட சூப்பராக இருக்கும். ஓகேவா, அதெல்லாம் நான் வந்து முன்னாடியே பண்ணி காமிச்சிட்டேன், அதனால தான் இதில் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து அந்த கைனடிக் சாண்டை ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து நிறச்சி வச்சுட்டு நான் அப்படியே கட் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்லைஸ் போட்டுட்டு இருந்தேன். பழத்தெல்லாம் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் போடுவாங்களா, அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி விளையாடுறதுக்குமே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக வந்து இது மாதிரி கட் பண்ணி விளையாடுறதுக்கும் அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து மேலே அந்த பவுலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணிவிட்டு அந்த பவுலில் இருந்ததை வந்து இந்த மாதிரி அப்படியே கவுத்தி போட்டு அதையும் வந்து நம்ம அதுக்குள்ளே இன்னொரு சின்ன பவுல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னொரு சின்ன பவுல் வச்சேன். நான் சைடில் இருக்கிறது அப்படியே ஷேப்பாக கட் ஆகும்னு நினச்சேன், அப்படி கட்டே ஆகலை. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது அப்படியே கையில் வச்சு குத்தி விட்டுட்டேன். குத்திட்டோன்னா அப்படியே ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் எதுவும் கிடைக்கல. நான் வந்து குத்தினோன்னே அப்படியே புஸ்ஸுன்னு கை உள்ளே போகும்னு நினச்சேன், அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நடுவில் நிறைய சாண்ட் இருந்தனால அந்த மாதிரி போகலை. ஓகேவா, இப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளிட்டர் ஷேடு எதுவுமே அடிக்கவே இல்லை. இந்த பாக்ஸுக்கு வெளியே பாருங்கள், இந்த மாதிரி கிளிட்டர் ஷேடு இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் நான் வந்து ஆர்டரே பண்ணியிருந்தேன். சரி, ஒரு மாதிரி மின்னு கிளிட்டர் ஷேடோவில் இருக்கும் போல், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேடோ எதுவுமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு மேலே கிளிட்டர் போட்டுட்டு அந்த ஷேடோ வருது அப்படிங்கிறத ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா, கிளிட்டர் சாண்ட் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் பண்ண வேணாம், பாதி எடுத்து வச்சுட்டேன் நான். பாதிக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச பாதி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம கிளிட்டர் போட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் போட்டுக்கலாம். நான் இதில் கோல்டன் கலர் போடலான்னு சொல்லிட்டு கோல்டன் கலர் கிளிட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, கிளிட்டர் போட்டதுக்கப்புறம் அந்த ஷேடோ, அதாவது அந்த கிளிட்டரோட சேர்ந்து இருக்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னுமே வந்து இதில் கோல்டன் கலர் போடுறத விட ஒயிட் கலர் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒயிட் கலர் கிளிட்டர் என்கிட்ட இல்லாதனால நான் கோல்டன் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஒயிட் கலர்னால் அந்த சில்வர் கலர் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறேன். சில்வர் கலர் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்க மாதிரி இருக்கும். அது இப்போதைக்கு இல்லை, அதனால் வந்து நான் கோல்டன் கலரே போடுறேன். ஓகேவா, இப்போ போட்டுட்டு மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு தெரியும். நான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அதோட ரியாக்ஷன் பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து சாண்டில் கிளிட்டர் சாண்ட் வந்து விற்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கிளிட்டர் சாண்ட் இருக்கா அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் விளையாண்டது கிடையாது. கிளிட்டர் சாண்ட்லாம் வாங்கி விளையாண்டது கிடையாது. நம்ம வந்து நார்மல் சாண்டை தான் வாங்கி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். அப்படி கிளிட்டர் சாண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்துச்சு அந்த மாதிரி விளையாண்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, ஏன்னா வந்து நான் இதே கிளிட்டர் சாண்டு நினச்சி தான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா அதில் கிளிட்டர் எஃபெக்ட் இல்லை. ஒருவேளை வெளியே மட்டும் தான் அது பார்க்குறது கிளிட்டர் மாதிரி போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வந்து கிளிட்டர் மாதிரி இருக்காது என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு வெளியே அப்படி இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே அப்படி இல்லைல்ல, அதனால தான் கேட்குறேன். ஓகேங்க, இப்போ நம்ம போட்ட கிளிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது கூட நல்லாவே சேர்ந்து மிக்சிங் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு வந்து கிளிட்டர் சாண்டோட எஃபெக்ட் இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கும் போது ஃப்ளாஷ் லைட் போட்டு காமிச்சிருப்பேன். அதில் பார்க்குறதுக்கு கிளிட்டர் வந்து அப்படியே சைடில் தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து கிளிட்டர் சாண்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண அந்த கிளிட்டர் சாண்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நார்மல் சாண்டையும் எடுத்தாச்சு, கிளிட்டர் சாண்டையும் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. நம்ம கிளிட்டர் மிக்ஸ் பண்ணதில் கிளிட்டரோட ஷேடோ அடிக்குது. அதேமாதிரி கையில் வச்சு விளையாடுறதுக்குலாம் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. கிளிட்டர் மிக்சிங் இருக்கிறனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் நார்மல் ஸ்லைம் வந்து நான் தனியாக கவரில் போட்டு வச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த கைனடிக் சாண்டில் வச்சு நான் எனக்கு எப்படிலாம் விளையாட முடியுமோ அப்படிலாம் விளையாண்டு காமிச்சிருக்கேன். கிளிட்டரும் வந்து மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மலாக விளையாடுறது பிடிச்சிருந்துச்சு, அப்படி இல்லைனா கிளிட்டர் மிக்ஸ் பண்ணி விளையாடனால அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் கேட்டனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.